இந்த வகையில் வந்து புதுசாக வந்து ஒரு ரகத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். அது ஜெம்பிளாசம் வெரைட்டின்னு சொல்லுவோம். அதாவது விவசாயிகள் மத்தியில் விவசாயத்துக்கு வராத ரகங்கள், அதுதான் வந்து ஜெம்பிளாசம் வெரைட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு வெரைட்டியில் லெமன் ஃப்ளேவர், இது முழுக்க முழுக்க ஒரு இயற்கையோட இதில் வந்து மாறுதல் ஆன ஒரு ரகம். இதில் அந்த காயை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அந்த லெமன் ஃப்ளேவர் வரும், அந்த இலையை சாப்பிட்டாலும் லெமன் ஃப்ளேவர் வரும். இந்த மாதிரி ரகங்களை வந்து நம்ம அறிமுகப்படுத்துறதுனால விவசாயிகளுக்கு மிளகுல வந்து அதிக லாபமும் பெற முடியும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும் போது இன்னும் அந்நிய செலவாணியும் நம்ம நாட்டுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய நியூ ஜெம்பிளாசம் வெரைட்டியும் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நார்மல் வெரைட்டி மிளகு இருக்கு இல்லையா, அதோட காரத்தன்மை ஓரளவுக்கு இருக்குன்னா இந்த லெமன் ஃப்ளேவர் மிளகோட காரத்தன்மை அதை விட அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம மிளகை வந்து ஏதாவது ஒரு டிஷ்ஷில் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகை வந்து யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்களேன், இந்த ஃப்ளேவர் மிளகை வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணாலே போதும், அந்த அளவுக்கு ஸ்பைசஸாக தூக்கி கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து இதில் காரத்தன்மை அதிகமாக இருக்குது. அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், காரத்தன்மை அதிகமாகவே இருக்குது மற்ற மிளகுகளை கம்பேர் பண்ணும் போது.